ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनो भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः सुष्ठुवागुंसस्तनूभिः यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नः साक्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। Second chapter, 12th mantra. याते तनुः वाची प्रतिष्ठिता या श्रोत्रे या च चक्षुषी या च मनसि संतता शिवां स्वां कुरु मा उत्क्रामीहि. ஸ்துதி இஸ் கண்டினியூங். மறுபடியும் இந்த ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சால அதே ஸ்துதி இன்னும் பிராண ஸ்துதி தான் பயந்துருக்கணும். யாதே தனுஹு, தனுஹுனா சக்தி, பிராணசக்திக்கு. வாச்சி பிரதிஷ்டிதா, வாக் வாச், வாக்கில் யார் இருக்கிறாரோ வாக்கில் இருக்கும் சக்தி பிராணசக்தி, that it is present in வாக். யா அதே சக்தி தான். கேட்கும் திறன், அதுல என்ன சக்தி இருக்கோ அந்த சக்தியே பிராணசக்தி. சக்ஷுஷி அதே மாதிரி கண்கள்ல இருக்கிற பிராணசக்தி. எல்லாத்துக்கும் மேல யாச்ச மனசி, மனசுல எபிலிட்டி டு திங்க், மனசால மனசுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கோ, ஞாபக சக்தி, தாரண சக்தி, மேதா சக்தி, இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஈவன் உட்காந்து குழம்புறோம், யோசிக்கிறோம், ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், எல்லாமே எல்லா சக்தியும் பிகாஸ் ஆஃப் பிராணசக்தி. எல்லாமே ஒன்னாலதான். சர்வத்திர சந்ததா, you are everywhere, நீ எல்லா இடத்துலயும் இருக்கிற. இங்க எல்லா இடத்துலயும் இருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒவ்வொரு ஸ்லோகம் ஒவ்வொரு மந்திரம் பார்த்தோம்னா ஒண்ணு அண்டம் இல்லைன்னா பிண்டம், வியக்தி சமஷ்டி மைக்ரோ மேக்ரோ இப்படியே மாறி மாறி வந்து எல்லாம். இங்க யூ ஆர் எவ்ரிவேர், நீ எங்கேயுமே எல்லா இடத்துலயும் நீ இருக்க, சர்வவியாபியா இருக்க அப்படின்னு சொன்னா இந்த கான்டெக்ட்ல யூ ஆர் இன் த பாடி எவ்ரிவேர், தேகத்துல எல்லா இடத்துலயும் நீ தான் இருக்க அப்படிங்கிற அர்த்தம். இது பிண்டம், பாடி லெவல்ல வியஷ்டி. அந்த வியஷ்டிக்கு இருக்கிற சக்தி இந்த பிராண சக்தி. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், பிராணன் வந்து கிளம்பி போற மாதிரி ஒரு பாவனை பண்ணி அதுக்கப்புறம் மற்ற தேவர்கள் எல்லாம் தானும் அதோடயே சேர்ந்து இழுக்கப்பட்டு போறதான்னு பார்த்தாங்க இல்லையா. அதனால இங்க ஒவ்வொரு இந்திரியமும் என்ன சொல்றது, கண்ணுல இருக்கிறது நீதான், காதல இருக்கிறது நீதான், எல்லா இடத்துலயுமே தேகத்துல எல்லா சக்தியாகவும் இருக்கிறது நீதான் அப்படிங்க. தாம் சிவாம் குரு, நீ கிளம்பிட்ட, கிளம்புற மாதிரி பண்ணின, ஆனா அதே எங்களுக்கு போறோம், இந்த ஒரு சாம்பிளே எங்களுக்கு போறோம், நீதான் எல்லா சக்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. எங்களுடைய சக்தியே உன்னுடைய சக்தி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சிவாம் குரு, ப்ளீஸ் நீ வந்து
not be upset. Please calm down. Of course, he was not really upset. இவாளுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணினது தானே தவிர பிராணசக்தி நிஜமாவே போச்சுண்டெல்லாம் கிளம்பு. ப்ளீஸ் காம் டவுன். சிவாம் குருமல் அப்படின்னா சிவாங்கிறது சாந்தம், சிவம் சாந்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே அர்த்தம் தான். ப்ளீஸ் காம் டவுன். ஏன்னா நீ காமா இருந்தாதான், பிராணன் சாந்தமாக இருந்தால்தான் மற்ற சென்ஸ் ஆர்கன்ஸும் சாந்தமாக இருக்க முடியும். நாங்களும் அப்பதான் சாந்தமாக இருக்க முடியும். அதே பிராணசக்தி சிவாம் குரு. சிவாம்ங்கிறதுக்கு மங்களம் குருன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சிவம்னா மங்களகரம், ஷம் இஸ் மங்களகரம். இப்ப நீ எங்களுக்கு மங்களத்தை ஏற்படுத்து. வாட் இஸ் ஆஸ்பிஷியஸ்? பிராணன் உடம்புல இருந்தா தானே ஆஸ்பிஷியஸ். ஒவ்வொரு ஆர்கனும் அதோட வேலையை பண்ணின்னு போதுதான் ஆஸ்பிஷியஸ் இருக்கு, அந்த மங்களகரம் இருக்கு. மங்களகரம்ங்கிறது என்ன? தன் வேலையை தான் செய்யக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறதே மங்களம். சக்தி இருந்தாலே அது மங்களகரம் தான். சாந்தம் குரு, சிவாம் குரு. பிராணன் சாந்தமா இருந்தாதான் மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் சாந்தமா இருக்குங்கிறது நம்ம டெய்லி லைஃப்லயே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ரொம்ப சஃபகேட்டிங்கா இருந்தாலோ இல்ல ரொம்ப மூச்சு வாங்கினாலோ ரொம்ப ஹெவி பிரீதிங் இருந்தாலோ நமக்கே டிஃபரன்ஸ் தெரியறது இல்லையா தேகத்துல. பிரீதிங் பிராண சக்தி காமாக இருந்தா எல்லாமே காமாக இருக்குங்கிறது நம்ம யோக சாஸ்திரத்திலயும் அதேதான். அதை வச்சுதான் யோக சாஸ்திரமும் இருக்கு. Why they say pranayama is so important. பிராணாயாமம்னு உட்காந்து பண்ணலைன்னா கூட நம்ம கிளாஸ்ல உட்காந்து இருக்கிறதோ இல்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதோ ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறதோ, இஃப் அ பர்சன் ஃபீல்ஸ் ரெஸ்ட்லெஸ், ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸோ கன்ஃபியூஷனோ இல்ல இயலாமையோ ஏதாவது ஒரு எனர்ஜி லோவா இருக்கும்போதோ அது மாதிரி பட்டுதுன்னா ஃபர்ஸ்ட் அப்சர்வ் யுவர் பிராணா. இதெல்லாம் நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. பிராணன் எப்படி இருக்குன்னு அப்சர்வ் பண்ணிக்கிறோம். முஸ்லீம் பிராணன் சரியாக இல்லைனாலும் மற்றதெல்லாம் சாந்தம் இல்லாமல் இல்ல மற்றது சாந்தம் இல்லாம போயிடுச்சுன்னா பிராணனை ரெகுலேட் பண்ணினாலே தேகமும் சாந்தமாகும், மனசும் சாந்தமாகும். நம்ம கண்கூடா பாக்குற சிவாம் குரு. மா உத்கிரமீனி, ப்ளீஸ் கிளம்பாத, கிளம்பி மேல போகாத. எங்க இருக்கணுமோ wherever you need to be located, உன்னுடைய ஸ்தானம் எதுவோ அந்த ஸ்தானத்திலேயே நீ இரு. ப்ளீஸ் do not leave. கிளம்பி போகாத, எங்களுக்கு மங்களத்தை ஏற்படுத்து. 13th மாஸ்டர். பிராணஸ்ய இதம் வசே சர்வம் த்ரிதிவே யத் பிரதிஷ்டிதம் மாதேவ புத்ரான் ரக்ஷஸ்வ ஸ்ரீஹி ச பிரக்ஞாம் ச விதேஹி ந இதி நஹ இதி. சர்வம் இதம் பிராணஸ்ய வசே ஏவ வர்த்ததே. இங்க இருக்கிற எல்லாமே பிராணனின் வசத்தில் தான் இருக்கிறது, அதனால்தான் எல்லாம் நடக்கிறது. சர்வம் இதம், இங்குள்ள அத்தனையும். இங்குள்ள அத்தனைனா என்ன? அண்டம் சித்தம் யஷ்டி சமஷ்டி மைக்ரோ மேக்ரோ சூக்ஷ்ம ஸ்தூல பிரபஞ்ச. இங்கம் இதம் அப்படின்னா பிராணஸ்ய வசேவ வர்த்ததே. இரண்ய கர்ப்பத்தால் தான், சமஷ்டி பிராணனாக இருக்கின்ற இரண்ய கர்ப்பத்தால் தான் இங்க இருக்கின்ற எல்லாமே இயங்கிறது. அதன் வசத்துலதான் எல்லாம் இருக்கு. இதம் சர்வம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதம் அப்படின்னு ஒண்ணு சொன்னோம்னா பிரத்யக்ஷ பிரபஞ்சத்தை தான் குறிக்கும். பிரத்யக்ஷ பிரபஞ்சம்ங்கிறது என்ன? என்னுடைய இந்திரியங்களுக்கு தெரிந்த, என்னுடைய இந்திரியங்களுக்கு அவைலபிளாக இருக்கின்ற இந்த பிரபஞ்சம். என் கண்களால் பார்க்கக்கூடிய, காதுகளால் கேட்கக்கூடிய, மூக்கால் நுகரக்கூடிய, நாக்கால் ருசிக்கக்கூடிய, தேகத்தால் அனுபவிக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம். இதுதான் நம்ம இதம் அப்படின்னு சொல்றோம். இதம்ங்கிறது திஸ் வேர்ல்டு. ஆனா என்னுடைய இந்திரியங்களுக்கு புலப்படாத பிரபஞ்சமும் இருக்கு இல்லையா. இந்திரியங்களுக்கு புலப்பட்டது மட்டும் இல்ல, புலப்படாத சூக்ஷ்மத்தை சொல்லல, நமக்கு புலப்படாத தெரியாத நோன் அண்ட் அன்னோன் வேர்ல்டு. இந்த உலகத்திலேயே எனக்கு தெரியாத விஷயம் இருக்கு. அதாவது ஒரு சான்ஸ் இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொன்னா there are many lokas. இதெல்லாம் நமக்கு
நம்மளுடைய பிரத்யக்ஷ பிரமாணத்தால நம்மளால அதை பார்க்க முடியாது. பிரத்யக்ஷ பிரபஞ்சமா இல்லை. டிஃபரெண்ட் லோகாஸ் இருக்கு. எத்தனையோ கிரகங்கள்ல இருந்து யாரெல்லாமோ வரான்னு சொல்றோம், வேற வேற கேலக்சில இருந்து வராங்கன்னு சொல்றோம், பேரலல் யூனிவர்ஸ் இருக்குன்னு சொல்றோம். நம்ம சாஸ்திரமே வேதமே என்ன சொல்றது, 14 லோகங்கள் இருக்குன்னு சொல்றது. ஒவ்வொரு லோகத்தையும் விதவிதமான ஜீவன் விதவிதமான தேகத்தோட விதவிதமான அனுபவங்களோட இருக்கு. இதெல்லாம் என்னுடைய செல்ஃப் பர்செப்ஷன்ல இல்ல. அதையும் சேர்த்துட்டு வரணும் இல்லையா? நம்ம இதம் சர்வம்னு சொல்லி இந்த உலகத்துல மட்டும் இப்படியே கையை காமிச்சா பத்தாது. என் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களுக்கும் கையை காட்டணும். ஆனா கையை காட்ட முடியாது. கையை காட்ட முடிஞ்சா கண்ணுக்கே தெரிஞ்சிருக்குன்றதுனால ஸ்ரீதேவே மீன்ஸ் கர்ப்பலோகம். அப்புறம் அதான் சொன்னேன் இல்லையா, பூமிக்கு மேல இருக்கிற லோகங்கள், பூமிக்கு கீழே இருக்கிற லோகங்கள். போக்கிய பிரபஞ்சமா இருக்கிறது மட்டும் இல்ல, எல்லாமே அந்த பிரபஞ்ச சிருஷ்டியே உன்னுடைய கண்ட்ரோல் வசத்தில் இருக்கு அப்படின்னு அர்த்தம். எங்களை காப்பாற்றுவாயாக, எங்களை ரட்சிப்பாயாக. எப்படி ரட்சிக்கணும்னு சொல்லி கேட்கிறோம். மாதேவ புத்திரான் இவ, அம்மா எப்படி தன் குழந்தைகளை காப்பாற்றுறாளோ, அம்மா தன் குழந்தைங்களை எப்படி ரட்சிக்கிறாளோ, அம்மா எப்படி தன் குழந்தைங்களுக்கு கேர் கொடுக்குறாளோ, அன்பு கொடுக்குறாளோ, அரவணைச்சு போறாளோ, அது மாதிரியாக நீ எங்களை முதல்ல நகா பிதா. முதல்ல மந்திரத்துல என்ன பார்த்தோம், நீ எங்களுடைய அப்பா ப்ரொடெக்டர். அம்மா ஏன் அம்மாங்கிறதே சொல்லணும், அம்மா எதுக்கு சொல்லியிருக்கு. நமக்கு முதல்ல அம்மாவோட அருமை தெரியறது இல்லை, போக போகதான் அம்மாவோட அருமை தெரியறது. அம்மா நமக்கு அருமை தெரியலங்கிறதுக்காக அம்மா பார்த்துக்காமலும் இருக்கிறது இல்லை. அம்மா பார்த்துட்டு நான் பண்றத பிரியத்தோட தான் பண்றான். அந்த பிரியத்தை நம்ம புரிஞ்சுட்டாலும் புரிஞ்சுக்கலனாலும், ரெகக்னைஸ் பண்ணாலும் பண்ணலைனாலும், அம்மா கண்டினியூஸ் டு ப்ரொவைட் அண்ட் நரிஷ். இந்த பிராணனுடைய சக்தியை நான் புரிஞ்சிருந்தாலும் புரிஞ்சுக்கலனாலும் பிராணன் என்ன நரிஷ் பண்ணதான் போகுது, என்ன ப்ரொடெக்ட் பண்ண. ஆனா இப்பயே அது ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா, இத்தனை நாள் நான் உன்னை புரிஞ்சுக்காம இட் இஸ் யூ ஃபார் கிராண்டட் அப்படின்னு இந்த இந்திரியங்கள்லாம் சொல்ற மாதிரி. நீ கிளம்பும் போதுதான் தெரியறது, உன்னாலதான் எல்லாம் நடக்கிறது. இனிமே இந்த மாதிரி எல்லாம் எங்களை விட்டு போயிடாத, எங்க கூடயே இரு அப்படின்னு ஒரு தாய் போல எங்களை மன்னிச்சு, நாங்க தவறு பண்ணினாலும் கூட be kind to us and protect us. நகா அப்படின்னு இருக்கு. நகா எங்களை, நாங்கள் அறியா பிள்ளைகள், கருணையோட எங்களை காப்பாயாக. தாய்க்கு ஒரு கடமை இருக்கு இல்லையா, நம்ம குழந்தைய பார்க்க வேண்டிய ஒரு கடமை இருக்கு. அதான் உன்னோட கடமையை எங்களை காப்பாத்துறது, அதனால எங்களை காப்பாத்து, கடமை எங்களை காப்பாத்துறது, மரியாதையா காப்பாத்து. அந்த மாதிரி மிரட்டி சொல்லல, பணிவோடு சொல்ல, கடமை தானே அப்படின்னு சொல்லல ப்ளீஸ். ஏன்னா ஒரு தாய் சுபுத்திரனாக இருந்தாலும் ரெண்டு குழந்தையிலையும் சமமா தான் பாக்குறேன். புத்திரன்னா நல்ல குழந்தை, சொன்ன பேச்சு கேட்கறது. சுபுத்திரன்னா பிடிவாதம் பிடிச்சது, இல்லைன்னா ஆப்போசிட், சுபுத்திரனுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற எந்த குழந்தையானாலும் அன்பை ஒரே மாதிரி சமமாக தான் பார்க்கிறாங்க. ஜஸ்ட் லைக் தட் பட்சம் எல்லாத்தையும் அன்பாக இரு. ஸ்ரீஹீச்ச பிரஜாஞ்ச விதேகி நகா. எங்களுக்கு ஸ்ரீ அண்ட் பிரஜா. ஸ்ரீனா என்ன, வெல்த், எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரீஹி மீன்ஸ் வெல்த், தனம். ஸ்ரீஹிக்கு இன்னும் ரெண்டு மீனிங் கூட இருக்கு. ஸ்ரீஹி மீன்ஸ் அழகு. லக்ஷ்மி ஸ்ரீன்னு சொல்றதுக்கு காரணம் அழகு அண்ட் ஆல்சோ வெல்த். ஸ்ரீக்கு இன்னொரு மீனிங் கூட இருக்கு, விஷம். ஸ்ரீகண்டான்னு சிவனுக்கு பேரு. விஷ தன் கழுத்துல விஷத்தை உடையவர், தாங்கி கொண்டு. ஸ்ரீங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க பாக்குறோம், எங்களுக்கு ஸ்ரீயை கொடு. வெல்த், வித் வெல்த். ரகுவம்சத்துல பாக்குறோம், ஒரு வெல்த்னா ஒரு ராஜா எவ்வளவு வேலை பண்ண வேண்டியிருக்கு. ஸ்ரீ இல்லாமல் எதுவுமே நடக்காது. பகவத்கீதையில அர்ஜுனன் கூட முதல் சாப்டர்ல அர்ஜுன
யுகத்துல குணம் இல்லாதவனுக்கு இந்த உலகமே இல்லை கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி பல புலம்பல்கள்ல அதையும் சொல்லி புலம்புறாரு. வெல்த் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் ப்ரொடெக்ஷன். சொல்லும்போது வெல்த் இல்லாமல் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்க முடியாது. அதனாலதான் மகாலட்சுமி மகாவிஷ்ணு ரொம்ப முக்கியமா எல்லாரும் நமஸ்காரம் பண்றதுக்கு காரணம் என்னன்னு, ஸ்திதிகர்த்தா லட்சுமியை தான் தன் பக்கத்துல வச்சிருந்தது. என்ன ஒரு அனுபவம், இயற்கையை அனுபவிக்கிறதே ஒரு ஆனந்தம் தான். ஒரு காற்றை அனுபவிக்கிறதுக்கும் ஒரு பிளஷர் தான். அந்த மாதிரியான ஒரு என்ஜாய்மெண்ட். நல்ல சாப்பாடு, நல்ல மாம்பழம், சம்மர்ல ஒரு நல்ல மாம்பழம் கிடைச்சா எப்படி, அதுவும் ஒரு என்ஜாய்மெண்ட். அண்ட் பீஸ். ஸ்ரீ இருக்கும் போது நிம்மதியும் இருக்கு. ஸ்ரீ செல்ஃப் இஸ் பீஸ், அதுவும் இருக்கு. ஸ்ரீ என்றாலும் நிம்மதி தான். லட்சுமிகரம்ங்கிறது திருப்தி இருக்கின்ற இடம். மீதியும் ஸ்ரீ வேண்டியிருக்கு, ஐஸ்வரம் வேண்டியிருக்கு. ரெண்டுமே சேர்ந்தால்தான் ஸ்ரீயாக இருக்கு. ஸ்ரீ தனம், தானியம், தானியமும் வேண்டியது. ஃபுட் இஸ் ஆல்சோ வெல்த். அஷ்டலட்சுமி சொல்லும் பொழுது தனலட்சுமி தானியலட்சுமியும் சேர்த்துதான். ஃபுட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஃபுட் எங்க இருந்து வரும்? மழை இருந்தால்தான். மழை வேணும், நல்ல தண்ணி வேணும். நல்ல தண்ணி இருந்தால் அது சுபிக்ஷம் இருக்கும், நல்ல விளைச்சல் இருக்கும். நல்ல ஹெல்தி ஃபுட் இருந்ததுன்னா டிசீஸ் இருக்காது. ஹெல்தி ஃபுட்டை சாப்பிட்டா ஹெல்தி ஃபுட்டு இருக்கலாம், ஆனா அந்த ஹெல்தி ஃபுட்டை ஆரோக்கியம் இருக்கும். ஸோ ஆரோக்கியம் இஸ் ஆல்சோ வெல்த். ஸோ பிளெஸஸ் வித் வெல்த் அப்படின்னா குடு அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னா நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கோ. பிராணன் இஸ் ஆதித்யா இல்லையா? ஆதித்யன் மூலமாக மழை, மழை மூலமாக அது எல்லாமே. அப்புறம் பிரக்ஞா, எல்லாம் இருக்கு, அறிவு இல்லைன்னா என்ன பண்றது? அதனால பிளெஸஸ் வித் விஸ்டம், நாலேஜ். ஹெல்த், வெல்த் அண்ட் நாலேஜ் மூணுமே நீங்க கேட்கிறோம். மூணு சக்தியுமே நமக்கு வேண்டி இருக்குது. மூணுமே பிராணனுடைய சக்தி தான், எக்ஸ்பிரஷன். இங்க நம்ம கான்டெக்ட் பார்க்கணும். இங்க கான்டெக்ட் என்னடா, உபநிஷத்துல எத்தனை ஞானம் வேணும், சொரூப ஞானம், நேத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா இது இப்படி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாரு. இது உபாசன போர்ஷன். இங்க கர்மா அண்ட் உபாசனா தான் இங்க கான்டெக்டா இருக்கு. உபநிஷத்துல கான்டெக்ட் பார்க்கணும். எப்போ எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்தாலும் கான்டெக்ட் ஷுட் பி கிளியர். சாதுவா இருந்தா கூட சில பிராரப்தவசத்தால சிலர் நல்ல உக்கரியமான சாதுக்களா இருக்காங்க, சிலர் சரித்திர சாதுக்களா இருக்காங்க. பாவம் யாரையாவது கையேந்தி வாங்க வேண்டிய ஒரு நிலை. எல்லாத்துக்குமே ஒரு பிராரப்தம் ஒன்று இருக்கு. இங்க ஆனபிரஸ்தாசிரமத்தில் இருக்கிறவர்களுக்குமாக சொல்லப்பட்டதால இந்த கான்டெக்ட் இஸ் ப்ளீஸ் பிளெஸ் மீ வித் ஸ்ரீ அண்ட் கர்மாவுக்கும் தனம் வேண்டியிருக்கு. அப்பதானே பூர்த்த கர்மா அதெல்லாம் பண்ண முடியாது. தனம் வேண்டியிருக்கு. இங்க ஞானம்ங்கிறது உபாசன ஞானம்னு எடுத்துக்கணும். உபாசன ஞானம் இல்லைன்னா ஒரு முமுட்சு உபாசனை பண்றதாக இருந்தால் அந்தக்கரண சுத்தி இருக்கிறதுனால சொரூப ஞானம் அப்படி எடுத்துக்கலாம். இதை நம்ம எதுக்காக இந்த உபாசனா பண்றோங்கிறது, இந்த உபாசனா உபாசன ஞானம் அண்ட் ஆல்சோ அப்ரிசியேஷன் ஆஃப் ஈஸ்வரா. இப்போ கார் ஓட்ட தெரிஞ்சாலும் ஒரு ஞானம் தான். ஒரு மொபைல் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சாலும் அது ஞானம் தான். ஒரு கீ எப்படி போடணும்னு தெரிஞ்சாலும் ஞானம் தான். இது எல்லாமே ஒரு நூத்திக்குள்ள நூலை போக்கணும், அதுவும் ஒரு ஞானம் தான். ஸ்கில் இஸ் ஆல்சோ எல்லாமே ஞானம் தான். எனிதிங் தட் இஸ் நோன் இஸ் நாலேஜ். தட் நாலேஜ் இங்க விசேஷமா உபாசனா ஈஸ்வராவை தான் இங்க எடுத்துட்டு வரும். Prana alone is expressing in the form of health, wealth and wisdom. அறிவும் கொடுத்து
செல்வமும் கூட அந்த செல்வத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற அந்த அறிவையும் எங்களுக்கு கொடுப்பாயாக. இந்த பிரேயர் எல்லாமே இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா பிரேயருமே ப்ளூரல்ல தான் இருக்கும். ரீசன் என்னன்னா எல்லா இந்திரியங்களும் ப்ரே பண்றது, சேர்ந்து ப்ரே பண்றதுங்கிறதுனால ப்ளூரல். பட் ஈவன் அதர்வைஸ் நம்மளுடைய பிரேயர் எல்லாமே பார்த்தோம்னா நிறைய பிரேயர்ஸ் எல்லாமே ப்ளூரல்ல தான் இருக்கும். மகா இப்படிதான் இருக்கும். பத்ரம் கர்ணே பிகில பார்த்தோம் அப்புறம் பத்ரம் பஷ்யேம புரியாம பக்தி நக எல்லாமே ப்ளூரல்ல தான் இருக்கு. சகனாவத்தும் கூட நக புனத்து நக ஆவத்து சக்தி பிரஜாபியான்னு ஒரு சக்தி மந்திரம் இருக்கு. அதை என்ன சொல்லி கொடுக்கலன்னா ஐ வில் டீச் தட் ஆல்சோ. யோகா சமஸ்தா சுகினோ பவத்து. காயத்ரி மந்திரம் எடுத்துட்டா கூட தியஹா நகா பிரச்சோதியா, அது எங்களுடைய புத்தியை பிரகாசிப்பாயாக. இது காயத்ரி மந்திரம். அதனால்தான் யாருக்கு காயத்ரி மந்திரம் விதிக்கப்பட்டிருக்கோ அவன் அதை சொல்லலைன்னா எல்லாரையுமே பாதிக்கக்கூடியது காயத்ரி மந்திரம். காரணம் என்னன்னா இட்ஸ் நாட் praying just for himself, praying for everybody, not just his family, the whole society. அந்த காயத்ரி மந்திரம்ங்கிறது சொசைட்டிக்கு கேட்கறச்ச என்னமோ இண்டிவிஜுவலுக்கு மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் தானே உபநயனம் பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கிறான். அந்த தன்னுடைய புத்தி மட்டுமல்ல எல்லாருடைய புத்தியும் பிரகாசிக்க வைக்கிறது. அதனால்தான் ஸ்திரீகளுக்கு அதுல இருந்து பங்கு வருது. எப்படி பங்கு வருதுன்னா அப்படின்னு எல்லாருடைய புத்தியும் பிரகாசிக்க வைப்பாயான்னு கேட்கறதுனாலதான். இதோட பிராணசக்தி முடிஞ்சது. எப்படி தெரியும் பிராணசக்தி முடிஞ்சதுன்னு? அப்படின்னு முடியறது இல்லையா இந்த மந்திரா. இப்படியாக தேவர்கள் பிராணனை செய்தார்கள். 5வது மந்திரத்திலிருந்து 13வது மந்திரம் வரைக்கும் பிராணசக்தி தான் நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி வைதர்பி பார்கவ வைதர்பியோடைய கேள்விக்கான பதிலும் கொடுத்தாச்சு குரு. கத்தியேவ தேவாக பிரஜாம் விதாரயந்தே கத்திரே ஏதத் பிரகாசயந்தே கஹ புனः ஏஷாம் வரிஷ்டஹா. இப்படியாக அவர் கேட்டார். எத்தனை தேவர்கள் இருக்கார்கள், எத்தனை தேவர்கள் இந்த தேகத்தை தாங்குகிறார்கள், இதுல யாரு தன்னுடைய குளோரிய தன்னுடைய புகழை அதிகமாக பேசுகிறார்கள், உண்மையாவே இதுல யாரு ரொம்ப முக்கியமாக இருக்கிறார்கள், வரிஷ்டமாக ஸ்பெஷலாக இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் கேட்ட கேள்விக்கு 2வது கேள்விக்கு குரு கொடுத்த பதில் இதோட முடிஞ்சது. 3வது கேள்வி வரப்போகுது. அது 3rd சாப்டர் பார்க்கலாம். அது ஃபர்ஸ்ட் மந்த்ரா இன் 3rd சாப்டர். அத்தஹி ஏனம் கௌசல்யः ஆஷ்வலாயனः பிரப்ரச்ச भगवन् कुतः एषः प्राणः जायते, कथम् आयात अस्मिन् शरीरे, आत्मानं वा प्रतिभज्य कथं प्रतिष्ठते, केन उत्क्रमते, कथं बाह्यम् अभिधते, कथम् अध्यात्मम् इति. கேள்வி கேட்டார். 3வது கேள்வி வரும். அக்கா நேரம் அக்கானா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அக்காங்கிறது மங்கள வாக்கியம். இஃப் இட் பிகின்ஸ் இன் த பிகினிங், ஸ்டார்ட்ஸ் இன் த பிகினிங் ஆஃப் த மந்திரமா இருந்தா, இங்க அக்காங்கிறது அடுத்தது 2வது செஷனுக்கு அப்புறம் 3வது செஷன் கேள்வி. கௌசல்ய ஆஷ்வலாயன் ஒரே ஸ்டூடெண்ட்டுக்கான 2 பேரு. கௌசல்யாங்கிறது அவருடைய பேர். கோஷல தேசத்து சேர்ந்த ஸ்டூடெண்ட். ஆஷ்வலாயனாங்கிறது அஸ்வலாயனருடைய மகன். ஏற்கனவே இவர் பிரம்மதேவர் கிட்ட போய் கேட்ட கேள்வி எல்லாம் கேட்டாச்சு இல்லையா? கைவல்ய மறுபடியும் கேட்கலாம், தப்பு இல்லை. இந்த டீச்சர் கிட்ட வேணா எத்தனை தடவை வேணா சந்தேகம் தெரிஞ்சுக்கலாம், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டூடெண்ட் அதுக்கு ஒரு உதாரணம். ஆனா பரம்பரையில இருக்கிற அதே பரம்பரை
இருக்கிற முதல்ல வந்து வைதிக சங்கர பரம்பரையில வந்துட்டு அதுக்கப்புறம் திடீர்னு ராமானுஜர் பரம்பரையில போய் அப்புறம் பௌத்த பரம்பரையில அந்த மாதிரி போகக்கூடாது. மாறி மாறி போய் கேட்கறது இல்ல, ஏற்கனவே படிச்சத தெரிஞ்சுக்கிறது. இங்க முதல் செஷன் ஒரு கேள்வி கேட்டு 4 ஆன்சர் வாங்கிட்டாரு. ஒரே ஒரு கேள்வியை கேட்டு என்ன பண்ணாரு அவரு? மிதுன சிருஷ்டி, கால சிருஷ்டி, பதில் வந்து சிருஷ்டி எப்படி வந்தது, பிரஜாகா எப்படி பிறந்தார்கள். அடுத்த ஸ்டூடெண்ட் 3 கேள்வி கேட்டார். இப்போ கேள்வி குதஹ ஏஷஹ பிராணஹ ஜாயதே, எங்கிருந்து இந்த பிராணன் பிறந்தது கேட்டு இருக்கார். 2வது செஷன் கேட்ட கேள்விக்கு குரு பதில் சொல்றதை வச்சு அதே பிராணனை மறுபடியும் கண்டினியூ பண்றாரு. சேம் டாபிக், சேம் கான்டெக்ட், வேரியஸ் அதர் கொஸ்டின்ஸ் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணுங்கிறதுக்காக கேள்வி கேட்கிறேன். குதஹ ஏஷஹ பிராணஹ ஜாயதே மேட்டர் என்ன, அதாவது எப்படி லைஃப் வந்தது, how did life come. குதஹங்கிறது சோர்ஸ், சோர்ஸ். ஏனம் பிரச்சனை. இப்படியாக அவர் குரு பிப்லாதர் கிட்ட ஸ்ரீ கிட்ட கேள்வி கேட்கிறார். கேள்வி முடிஞ்சது. 2வது கேள்வி கதம் ஆயாதி, இது வந்து சரீரத்தை பற்றினது. இந்த சரீரத்தில் இந்த பிராணன் எப்படி வந்தது, how did it get associated with this body, எப்படி அதுக்கு இந்த சம்பந்தம், தேகத்துடன் ஒரு சம்பந்தம் எப்படி பிராணனுக்கு ஏற்பட்டது. 3வது கேள்வி ஆத்மானம் வா பிரவிபஜ்ய கதம் பிரதிஷ்டே. முதல்ல பார்த்தோம் இல்லையா, இந்த நானே வந்து 5ஆக பிரிஞ்சு பல காரியங்கள் செய்யறேன்னு பிராணன் சொல்றது. எப்படி இந்த ஒரு பிராணன் 5ஆக பிரிந்தது, 5ஆக பிரிந்து என்னென்ன வேலை செய்யறது, how does it support, 5ஆக இருந்து எப்படி அது சப்போர்ட் பண்றது. 4வது கேள்வி கேன உத்கிரமத்தே, பிராணன் வந்தது, பிராணன் வந்து தேகத்தோட சம்பந்தம் ஏற்படுறது, தேகத்தோட சம்பந்தம் ஏற்படுற மாதிரியே பிராணத்துக்கு தேகத்துல இருந்து சம்பந்தம் விட்டும் போறது. எப்படி அது விட்டு போறது, யாரால் எதனால் அந்த சம்பந்தம் கட் ஆகிறது, how does it leave the body. அடுத்த கேள்வி 5வது கேள்வி கதம் பாஹ்யம் விதத்தே. கதம் பாஹ்யம், வெளியில இருக்கிற சமாச்சாரங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்னல், தேகத்துல தேகத்தை வேர்ல்ட் கீப் கோயிங், உலகத்தை எப்படி அது தாங்குகிறது. இங்க வெஷ்டி சமஷ்டி 2 விதமாகவும் கேள்வி கேட்கிறேன். கதம் தேகேந்திரியாதிகம் அத்தியாத்மம் அபிததே, and how does it sustain this body, how does it come, how does it leave, how does it divide, எப்படி வந்தது, எப்படி போச்சு, எப்படி டிவைட் ஆச்சு, எப்படி இங்கே இருந்து பார்த்துக்கிறது, எப்படி வெளியே இருக்கிற விஷயங்களையும் அது பார்த்துக்கிறது. ஒரே கேள்வியில ஒரே நக்ஷல்ல எல்லா கேள்வி. அதுக்கப்புறம் சமஷ்டி தாரம், கோல் வேர்ல்ட் எப்படி எப்படி இதுல 5 கேள்வி எஷ்டிய பத்தி, 5வது கேள்வி மட்டும் சமஷ்டியை பத்தி.
கதம் ஆயாத அஸ்மின் ஷரீரே ஆத்மானம் வா பிரவிபஜ்ய கதம் பிரதிஷ்டதே கேன உத்க்ரமதே கதம் பாஹ்யம் அபிததே. कुतः प्राणः एषः प्राणः जायते. எந்த சோர்ஸ், குதா மீன்ஸ் எந்த சோர்ஸ் இந்த பிராணன் பிறந்தது, எங்கிருந்து இந்த பிராணன் பிறந்தது, எப்படி இந்த பிராணன் வந்தது. ஏனம் பப்ரச்ச, இப்படியாக குருவை கேட்கிறார். இரண்டாவது கேள்வி, கதம் ஆயாதி அஸ்மின் ஷரீரே, எப்படி இந்த தேகத்துக்குள் அதுக்கு பிரவேசமாச்சு, எப்படி தேகத்தோடு அது சம்பந்தப்பட்டது, எப்படி தேகம் உயிரோட இருக்கு, அலைவாக இருக்கு. ஏன்னா அந்த பிராண வியோகம் ஆயிடுச்சுன்னா தேகம் இறந்து விடுகிறது, அது சவமாக இருக்கு. எப்படி இது இந்த தேகத்தை அலைவா வச்சிருக்கு, உயிரோட வச்சிருக்கு. மூணாவது கேள்வி அடுத்து, ஆத்மானம் வா பிரவிபஜ்ய கதம் பிரதிஷ்டதே. முதல்ல பார்த்தோம் பிராணன் என்ன சொல்றது, இவாழ்க்கெல்லாம் உத்கிரமணம் பண்ணும் பொழுது நானே 5ஆக பிரிந்து இந்த தேகத்தை சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சிஷ்யன் கேட்கிறான், எப்படி அது 5ஆக பிரிஞ்சது, எப்படி இந்த 5ம் என்னென்ன வேலை செய்யறது, எங்க இருக்கு இந்த பாடியை, எப்படி அது சப்போர்ட் பண்றது, தாங்கிறது. பஞ்சதா விபஜ்ய விதாரயாமின்னு சொல்லிட்டு அது எப்படி. அடுத்த நாலாவது கேள்வி, கேன உத்கிரமதே, எப்படி இந்த தேகத்தை விட்டு அது போகிறது. ஐந்தாவது கேள்வி, கதம் பாஹ்யம் அபிததே, எப்படி வெளியில இருக்கிற இந்த உலகத்தை, இந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்ட, எக்ஸ்டர்னல் போர்ஸஸ, இந்த சிருஷ்டிய அது எப்படி தாங்கிறது, எப்படி இந்த உலகம் அலைவா இருக்கு. இது 5வது கேள்வி. 6வது கேள்வி, கதம் தேகேந்திரியாதிக்கம் அத்தியாத்மம் அபிததே, எப்படி இந்த தேகத்தை தாங்கிக்கிறது, எப்படி சப்போர்ட் பண்றது அப்படின்னு 6 கேள்வி கேட்கிறார். சுருக்கமா சொல்லணும்னா இந்த 6 கேள்வியில எல்லாமே predominantly வியஷ்டி, அதாவது இந்த பிண்டத்தை பத்தின, தேகத்தை பத்தின கேள்வி. 5வது மட்டும் சமஷ்டியாக இருக்கிற பிராணனை பத்தின கேள்வி. இந்த பிண்டத்தை எப்படி சப்போர்ட் பண்றது அப்படிங்கறது 5 கேள்வி. 5வது கேள்வி மட்டும் சமஷ்டியை எப்படி தாரணம் பண்றதுங்கிறத பத்தின கேள்வியாக இருக்கு. இது வரைக்கும் பிராணனுடைய ஸ்துதி நம்ம கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா. பிராண ஸ்துதியை கேட்கும் பொழுது ஆத்மஸ்துதி மாதிரியே இருக்கும். ஏன்னா பிராணன் இல்லாமல் எதுவும் இல்லை, பிராணன் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கு, பிராணன் தான் எல்லாத்தையுமே ஆக்டிவா வச்சுட்டு இருக்கு, பிராணனாலதான் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த ஸ்துதியை கேட்க கேட்க, ஓ பிராணன் தான் எல்லாம், எவ்ரி திங் இஸ் பிராணா அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க பிராணன் ஆத்மா அல்ல. ஆத்மஸ்துதி மாதிரி இருந்தாலும் பிராணா இஸ் நாட் ஆத்மா. பிராணன்கிறது பிரம்மன் அல்ல. ஆனாலும் பிராணன் இருக்கிறதே ரொம்ப விசேஷமான ஒரு சக்தியாக இருக்கிறதுனால பிராணனுக்கு இவ்வளோ புகழ். ஆனால் அதை ஆத்மான்னு எடுத்துக்க கூடாது. ஏன்னா பிராணாங்கிறது ஒரு சக்தி. ஆத்மா இஸ் நாட் அ சக்தி, ஆத்மா இஸ் நாட் எனர்ஜி இல்லையா. பிராணம் இல்லை, பிராணம் போறது அப்படின்னா என்ன, இவன் சக்தி எல்லாம் ட்ரெயின் ஆறுது அப்படின்னு அர்த்தம். சக்திங்கிறது எப்படிப்பட்டது, பிளக்சுவேஷனுக்கு உட்பட்டது. எனர்ஜி சப்ஜெக்ட் டு பிளக்சுவேஷன், ஏறும் இறங்கும், ரொம்ப ஓவரா இருக்கும், ரொம்ப லோவா இருக்கும். அண்ட் ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கு மாடிஃபிகேஷன் வேற இருக்கு. ஒரு எனர்ஜி ஒரு ஃபார்ம்ல இருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்ம்லயும் மாறுறது. லைட் ஹீட் எனர்ஜியா இருக்கு, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மேக்னெட்டிக் எனர்ஜியா இருக்கு. இந்த மாதிரி எனர்ஜியை கன்வெர்ட் பண்ண முடியும். அப்ப எனர்ஜிங்கிறது சக்தி அப்படிங்கிறது சவிகார. சவிகாரம்னா, விகாரம்னா மாடிஃபிகேஷன், மாற்றத்துக்கு உட்பட்டது. சவிகாரம்னா அலாங் வித் விகாரா, அலாங் வித் சேஞ்ச், சம்திங் சேஞ்சுங்கிறது அதனுடன் சேர்ந்து இருக்கிறது. ஆனா பிரம்மன் நிர்விகாரமா இருக்கிறவர். பிரம்மனுக்கு விகாரம் கிடையாது.
கூட்டஸ்தமாக இருக்கிறது பிரம்மன். பிராணனுடைய ஸ்துதிங்கிறது ஒரு ஒரு ரிலேட்டிவ் ஸ்துதி தான். இட் இஸ் நாட் அதுதான் அப்சல்யூட் அப்படிங்கிற மாதிரி ஸ்துதி அல்ல. அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. எப்பவுமே ஒரு உபாசனான்னு வரும்பொழுது ஏதாவது ஒரு வஸ்துவை, சில சமயம் பிராண ஸ்துதி இருக்கும், சில சமயம் அக்னி ஸ்துதி இருக்கும். அது ஸ்துதி எல்லாம் ஸ்துதி பண்றோங்கிறதுக்காக அதுதான் முக்கியம் அப்படின்னு எடுத்துக்கூடாது. மற்றதோட கம்பேர் பண்ணும்போது அது முக்கியமாக இருக்குன்னு தான் எடுத்துக்கணும். ஒரு சிம்பாலிக்கல் ஸ்துதி, சிம்பாலிக்கலி அது பிராணன் அப்படின்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதானே தவிர புராணங்கள்லயே நம்ம என்ன பாக்குறோம், பிரம்மா வந்து எல்லா தேவர்களுக்கும் அதிபதியாக இருக்காரு, அவர் தான் எல்லாருக்கும் லீடர். இவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு கஷ்டம்னா எல்லா தேவர்களும் யார்கிட்ட போறாங்க, பிராணனும் சேர்ந்துதான் எல்லாரும் எங்க போறாங்க, பிரம்மா கிட்ட தான் போறாரு. இப்ப பிரம்மா என்ன சொல்றாரு, சரி சரி வாங்க நம்ம எல்லாரும் விஷ்ணு கிட்ட போலாம் அப்படின்னு ஐஷன் சொல்றாரு. இந்த தேவர்களுக்குள் பிராணன் கொஞ்சம் வரிஷ்டா. என்ன கேள்வியை எப்படி கேட்கிறார் கிருஷ்ணன், எத்தனை தேவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்குள் யார் வரிஷ்டன்னு தான் கேள்வி. அவர்களுக்குள் வரிஷ்டமாக இருக்கிற பிராணனை பத்தின ஸ்துதி தான் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஏன் இப்போ உபாசனா இந்த குளோரி எல்லாம் எதுக்கு, இந்த புகழ் எல்லாம் எதுக்குன்னா உபாசனைக்காக தான். எல்லாருக்குமே ஒரு உபாசனா, சகுன பிரம்ம உபாசனம்ங்கிறது தேவைப்படுறது. அதனால அந்த உபாசனைக்கா அந்த உபாசனையை மனசுல வச்சுட்டுதான் இந்த ஸ்துதி எல்லாம் பண்றது. எந்த ஒரு உபாசனானாலும் அதுக்கு ஒரு பலன் இருக்கு, ஒரு புண்ணியம் இருக்கு. அதனால ஏற்படுகின்ற புண்ணியத்தை நான் அனுபவிக்கணுங்கிறதுக்காக இந்த உபாசனை எல்லாம் இங்க சொல்லி செகண்ட் மந்த்ரா தேர்ட் சாப்டர்ல கிருஷ்ணன் கேள்வி கேட்டோன்னு குரு பதில் சொல்றாரு. தஸ்மை சஹா உவாச்ச அதி பிரஷ்னான் ப்ருச்சதி நிமிஷ்டः அசி இதி தஸ்மாத் தே அகம் பிரவீமி. இப்படியாக கேள்வி கேட்டோன்னு சிஷ்யன் சஹா பிப்பலாதக ஆச்சாரியக தஸ்மை, தஸ்மைனா யார் இங்க, அஸ்வலாயனாய, அஸ்வலாயனுக்கு உவாச்ச அவரை பார்த்து சிஷ்யனை பார்த்து பேசுறார். அதி பிரஷ்னான் பிரிச்சதி, ரொம்ப டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீ கேட்கிற, ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ண கொஸ்டின் இல்ல உன்னோடது. அண்ட் ரொம்ப விசேஷமான கேள்விகள். இட் நீட் நாட் நெசசரிலி பி டிஃபிகல்ட். டிஃபிகல்ட் மீன்ஸ் ஐயோ நான் எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியலையே, எல்லாம் கேட்டேன் திணறது அப்படின்னு அவர் ஒரு அந்த மாதிரி அர்த்தத்துல அவர் சொல்லுங்க. அதாவது உன்னுடைய கேள்வி ரொம்ப சூட்சமமான கேள்விகளா இருக்கு, சாதாரணமா எல்லாருக்கும் தோணாது. அந்த மாதிரியான ஒரு விசேஷமான கேள்விக்கு இருக்கு, நல்ல அப்சர்வேஷன் இருக்கு, நல்ல ஷார்ப்பா இருக்க அப்படின்னு நினைச்சு பெருமைப்படுற மாதிரியான கேள்வி. ஏன்னா இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு லாஜிக் கிடையாது பதில். அவர் கேட்கிற கேள்விக்கு லாஜிக்கலா வந்து ஆன்சர் எல்லாம் சொல்ல முடியாது. அது வந்து கொஞ்சம் கேட்கறதுக்கு ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுதான், அப்படிதான் அதை ஆன்சர் பண்ணவும் முடியும். ஏன்னா இப்போ ஒரு அணு, ஒரு ஆட்டமை டிஃபைன் பண்ணணும், அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயங்கள் நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு சில விஷயங்களுக்கு மேல லாஜிக்கே வந்து இருக்கிறது இல்லை. அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அது அப்படிதான் இருக்கு, அதுக்கு மேல நம்ம கிட்ட பதில் கிடையாது. ஏன்னா அது சூக்ஷ்மம் ஆக ஆக ஒரு விஷயம் எவ்வளோக்கு எவ்வளோ சட்டில் ஆகுதோ அவ்வளோ கூட அதை வார்த்தைகளாலேயோ லாஜிக்காலேயோ புரிய வைக்க முடியறது இல்லை. அன்பு அப்படிங்கிற ஒரு எமோஷனே இருக்கு, அன்பை எப்படி டிஃபைன் பண்ண முடியும்? இட் இஸ் சம்திங் வெரி சட்டில். அதை புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அன்பு ஏன் இருக்குன்னா இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பிரம்மிஷ்டா அஸ்தி, அடுத்த விஷயம் நான் வந்து சொல்ற நீ பிரம்மிஷ்டா. பிரம்மிஷ்டகானா என்ன, எல்லா வேதத்தையும் அறிந்தவன் பிரம்மிஷ்டா. பிரம்மனை அறிந்தவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருந்தாலும் கூட இங்க வேதத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா இதுல வேதம் பத்தின தேவர்களை பத்தின விஷயங்கள் இல்லையா, அதனால நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேன். யூ ஆர் அ கிரேட் ஸ்காலர் என்று பெருமைப்படுறாரு.
தஸ்மாத் தஸ்மாத் தேர்ஃபோர்னா என்ன அர்த்தம் இங்க? ஐ எம் ப்ளீஸ் வித் யூன்னு அர்த்தம். அதுக்காக மற்ற சிஷ்யர்கள்லாம் ஏதோ தண்டமா கேள்வி கேட்டா வேற வழியே இல்லை பதில் சொல்லிட்டேன் அந்த அர்த்தத்துல இல்லை. நல்ல கேள்வி கேட்டப்பா அப்படின்னு சொல்றோமே, குட் கொஸ்டின் அப்படின்னு நம்மளே சில கொஸ்டின் சொல்றோமே, அதே மாதிரிதான். தே அகம் பிரவினி, அதுக்கு நான் எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில சொல்றேன். மந்த்ரா, தேர்ட் மந்த்ரால பதில் சொல்றேன். ஆத்மனः ஏஷः பிராணः ஜாயதே, யதா ஏஷா புருஷே சாயா ஏதஸ்மின் ஏதத் ஆததம் மனோகிருத்தேன ஆயாதி அஸ்மின் ஷரீரே. இதுல ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லிடுறார். முதல் கேள்வி, குதஹ ஏஷः பிராணः ஜாயதே, எங்கிருந்து இந்த பிராணன் வந்தது? ஆத்மனः ஏஷः பிராணः ஜாயதே, ஆத்மாவில் இருந்து, பரமாத்மாவில் இருந்து, பிரம்மனிடத்தில் இருந்து, அக்ஷரமாக இருக்கின்ற பிரம்மனிடத்தில் இருந்து பிராணஹ ஜாயதே, பிராணன் பிறந்தது. சரி, பிறந்தது, பிரம்மனிடத்திலிருந்து பிராணன் பிறந்தது அப்படின்னு சொன்னா அப்ப பரமாத்மா should undergo change இல்லையா? பரமாத்மா ஒரு மாற்றத்துக்கு உட்படாமல் ஒரு விஷயத்துக்கு சோர்ஸாக இருக்க முடியாது. அப்ப மாற்றத்துக்கு உட்பட்டதாக இருந்தா என்ன ஆயிடுறது? சவிக்கிரியமா ஆயிடுறது பிரம்மன், பரமாத்மா. ஆனா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? பரமாத்மா ஆத்மா இஸ் அவிக்கிரியா. ஆத்மா பிரம்மன் மாற்றத்துக்கு உட்படாதது, அது எப்பவுமே மாறாமல் இருக்கிறது, அதே சாட்சியாக தான் இருக்கிறது. and it is not born. அதுவும் அது எங்கேருந்து பிறந்ததுன்னு சொல்றதுக்கு அதுக்கு ஒரு சோர்ஸ் கிடையாது. இட் இஸ் தேர். இப்படி இருக்கும்பொழுது நீங்க என்ன சொல்றேன்? பிராணா ஆத்மாவிலிருந்து தான் பிராணன் இறந்ததுன்னு சொல்றீங்களே, இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னு அவங்க கேட்கல. இது நமக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? இத ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து உபனிஷத்து இங்க புரிய வைக்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம காரணம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம். காரணத்திலேயே ரெண்டு விதமான காரணம். ஒண்ணு பரிணாமி காரணம், இன்னொன்னு உபாதான காரணம். பரிணாமி உபாதான காரணம் ஒண்ணு இருக்கு, விவர்த்த உபாதான காரணம்னு இருக்கு. பரிணாமி உபாதான காரணம்னா என்ன? நம்ம முதலே பார்த்தோம், ஈஸ்வரா இஸ் அபின்ன நிமித்த உபாதான காரணம். அபின்ன நிமித்த உபாதான காரணமாக இருந்து பகவான் சிருஷ்டி பண்ணினார். அப்பனா அவரே மெட்டீரியல் ஆகவும் அவரே இன்டெலிஜென்ட் காஸ் ஆகவும் இருந்து சிருஷ்டி பண்ணினார். மெட்டீரியல் காஸ் தனி, இன்டெலிஜென்ட் காஸ் தனின்னு இல்லை. சோ அவர்தான் காரணம்னா பரிணாமி உபாதான காரணமாக இருந்து பிராணன் பிறந்ததா, அதாவது இந்த சிருஷ்டி பிறந்ததா, இல்ல விவர்த்த உபாதான காரணமாக இருந்து இந்த சிருஷ்டி பிறந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழறது. பரிணாமிங்கிறது பால் தயிராற மாதிரி. பரிணாமம்னா மாற்றம், தமிழ்லயும் பரிணாமம்னு சொல்றோம்ல, மாடிஃபிகேஷன். பால் எப்படி தயிராருது? முதல்ல பால் ஒரு ரூபத்துல இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு மாடிஃபிகேஷன் ஆகி அது தயிராக மாறுறது. curd came from milk. curd சோர்ஸ் என்ன? பால் தான். அதோடைய சோர்ஸ் பால். தயிர் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? பாலில் இருந்து தயிர் பிறந்தது அப்படின்னு சொல்றோம். ஆனா பால்ல இருந்து தயிர் பிறந்த அப்புறம் பால் என்ன ஆச்சு? பால் போச்சு, பால் இல்ல, தயிர் மட்டும்தான் அங்க இருக்கு. தயிரும் அப்புறம் லேட்டர் என்ன ஆகுது? தயிரும் இஸ் சப்ஜெக்ட் டு மாடிஃபிகேஷன், அப்புறம் தயிரும் போச்சு. அப்போ ஈஸ்வரா போயாச்சு. பகவான் இஸ் பரிணாமி உபாதான காரணம். பகவான் இடத்துல இருந்து பிராணன் பிறந்ததுன்னா அப்போ பகவான் வேறாக ஆகிவிட்டார், பிரம்மன் மாறிவிட்டது. அது இப்பொழுது பிரம்மனாக இருந்த பிரம்மன் இப்ப பிராணனாக மாறி, அப்புறம் அந்த பிராணனே பஞ்சதா டிவைட் ஆகி, அதுக்கப்புறம் அதுவும் தேகத்தை விட்டு போய் அப்புறம் காணாம போயிடுச்சு. அப்போ ஒண்ணுமே இல்லை, எல்லாம் சூன்யம் ஆயிடுச்சு. முதல்ல ஏதோ இருந்தது, அப்புறம்
அது வேற ஃபார்ம்ல இருந்தது, அதுக்கப்புறம் இல்லாமலேயே போய்விட்டது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வந்தது. அதனால பிரம்மனை நம்ம காஸ்பா பிராணான்னு சொன்னா பாலில் இருந்து தயிர் வந்த மாதிரியா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பும். Did Brahman undergo change? அப்ப நம்ம என்ன சொல்றோம்? இல்லை, பகவான் மாறவில்லை, எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் இல்லை. அவர் உபாதான காரணம்னு சொல்லும் பொழுது அவர் பரிணாமி உபாதான காரணமாக இல்லை, அவர் விவர்த்த உபாதான காரணமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்ல வேண்டியது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அதை புரிய வைக்கிறதுக்கு தான் உபனிஷத் என்ன சொல்றது? ஆத்மனஹா ஏஷஹா பிராணஹா ஜாயதே அப்படின்னு சொல்லிட்டு பரமாத்மாவில் இருந்துதான் இந்த பிராணன் பிறந்ததுன்னு சொல்லிட்டு யதா எப்படி பிறந்ததுங்கிறதையும் சொல்லிடுறது. ஏஷா புருஷே சாயா ஏதஸ்மின் ஏதத் ஆகதம். எப்படி ஒரு புருஷான இந்த இடத்துல ஒரு ஹியூமன் பீயிங். ஓகே, ஹியூமன் பீயிங் ஒரு மனுஷன் நின்றுட்டு இருக்கான்னா அந்த மனிதனுடைய தேகம் அங்க இருக்கும்போது நிழல்னு ஒண்ணு ஏற்படுறது இல்லையா? When the body is there, there is a chaya, there is a reflection. சாயாங்கிறது இந்த இடத்துல ஷேடோ இருக்கு, நிழல் இருக்கு, ரிஃப்ளெக்ஷன், இந்த மூணு மீனிங்கும் அந்த வார்த்தைக்கு இருக்கு. ஏதஸ்மின் புருஷா தேகே சதி, whenever the body is there, எப்பெல்லாம் இந்த தேகம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் இந்த தேகம் இருக்கிறதோ அங்கெல்லாம், எக்ஸாம்பிள் கொஞ்சம் லிமிட்டட் தான், அதனால ரொம்ப அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் எதுக்காக இதை புரிய வைக்கிறாங்கிறது மட்டும் தெரிஞ்சு. பாடி இருக்குன்னா அதுக்கு ஒரு நிழல் இருக்கு. அப்ப பாடிங்கிறது நிமித்த காரணம், நிழல் அல்லது ரிஃப்ளெக்ஷன் இன் வாட்டர். இப்போ ஒரு கண்ணாடி இருக்கு, அதுல ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. கீழே தண்ணி இருக்கு, தண்ணியில ரிஃப்ளெக்ஷன் தெரியுது, அதுவும் சாயாதான். இந்த ரிஃப்ளெக்ஷன் நைமித்திகம். நிமித்தம் இருந்தால்தான் நைமித்திகம் இருக்கும். நிமித்த காரணம் இல்லாமல் ஷேடோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒண்ணுமே இல்லைன்னா எங்க இருந்து ஷேடோ இருக்கும்? ஷேடோ இருக்காது. அப்ப இந்த தேகம் நிமித்தமாக இருக்கு. அந்த தேகத்தால் ஏற்படுகின்ற அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கு, அது வாஸ்தவம் அல்ல. வாஸ்தவம்னா என்ன? இட் இஸ் நாட் ட்ரூ. வாஸ்தவம் மீன்ஸ் ட்ரூ. நம்ம சொல்றதுல ஆமா ஆமா வாஸ்தவம் தான், வாஸ்தவம் தான் அப்படிங்கிறோம் இல்லையா பேசும்போது. வாஸ்தவம்னா ஆமா ஆமா கரெக்ட் தான், கரெக்ட் தான் அப்படின்னு அர்த்தம். இங்க இட் இஸ் நாட் வாஸ்தவம், இட் இஸ் நாட் ரியல். The reflection is not real. இந்த நைமித்திகமாக இருக்கே, நிமித்தத்திலிருந்து வந்த ஒரு விஷயம் சத்தியம் அல்ல. அதே போல the prana has no reality of its own. பிராணன்ங்கிறது ஒரு ஷேடோ தான். இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் சம்திங். எப்படி என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் என்னை சார்ந்து இருக்கிறதோ அதே போல இந்த பிராணன் என்பது பிரம்மனை சார்ந்துதான் இருக்கிறது. பிராணா இஸ் லைக் அ சாயா ஆஃப் பிரம்மன். இங்க சாயா அப்படின்னு சொன்னா ஷேடோ ஆஃப் பிரம்மன் எடுத்துக்கிட்டாரு. ஷேடோ ஆஃப் பிரம்மன் அப்புறம் பிரம்மனுக்கு எந்த ஷேப்பு, அது எந்த ஷேப்ல இருக்கு, எதெல்லாம் ஷேடோ, எவ்வளவு பெரிய ஷேடோலாம் கேள்வி வரும். அதனால don't take it as a shadow. லிட்டரலி அது ஷேடோன்னு எடுத்துக்கலாம், அது ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ ஒரு கண்ணாடி இருக்கு, கண்ணாடியில ரிஃப்ளெக்ஷன் தெரியாது. அந்த ரிஃப்ளெக்ஷன் மாதிரி அதுல பிரதிபலிக்கிறது. இந்த உலகத்துல எத்தனையோ பல விஷயங்கள் இருந்தாலும் என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் எதுல தெரியறது? டேபிள்லயோ சேர்லயோ இல்லைன்னா செவுத்துலயோ தெரியறது இல்லை. ஆனா ஒரு கண்ணாடி இல்லைன்னா ஒரு கிளியர் சர்ஃபேஸ் இருக்கும்போது எதுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சக்தி இருக்கோ அதுல பார்க்கும்போது என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் அதுல நல்லா தெரியறது. அப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சக்தி அதிகமாக ஒரு சில வஸ்துக்களுக்கு இந்த உலகத்துல இருக்கிற மாதிரியே பிராணனுக்கும் ஆத்மாவை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. ஆத்மா இருக்கு, எல்லாமே எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு க்ளோசஸ்டா இந்த உபனிஷத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? பிராணன், பிராணசக்தி ரிஃப்ளெக்ட் ஆத்மா பிரம்மன் அப்படிங்கிறதுனாலதான் இங்க
பிராணனை சிருஷ்டி பண்றோம். அதுக்காக இந்த புருஷா இப்போ ஒரு மனுஷனுடைய நிழல் இருக்குன்னா இந்த நிழல் எப்படி ஏற்பட்டது? தானாவே தான் ஏற்பட்டது. புருஷா did not go any change, undergo any change. Brahman doesn't go undergo any change in order to have this srishti. பால் தயிரான மாதிரி அல்ல, அது சேஞ்ச் மாற்றமே இல்லாமல் தான் அந்த நிழல் ஏற்பட்டது, மாற்றமே இல்லாமல் தான் அந்த சிருஷ்டி ஏற்பட்டது, மாற்றமே இல்லாமல் தான் என்னுடைய நிழலும் ஏற்படுறது இல்லையா? நான் எந்த மாற்றத்தையும் அடையவில்லை, நிழல் பாட்டுக்கு அதே மாதிரி தான் இருக்கு. ஆனால் என்னிடத்தில் இருந்து அது பிறந்தது, அந்த நிழல் என்னிடத்தில் இருந்து பிறந்தது, மாற்றம் இல்லாமல் இருந்தது. அதனால ஆத்மனக ஏஷக பிராணக ஜாயதே அப்படின்னா அவிக்ரியா ஆத்மா, மாற்றத்துக்கு உட்படாத ஆத்மாவிலிருந்து விவர்த்த உபாதான காரணமான ஆத்மாவினிடத்திலிருந்து பிராணன் பிறந்து. அப்ப என்ன ஆகுது? ஆத்மா சத்தியமாக இருக்கு, அதனால் அதனிடத்திலிருந்து பிறந்த எல்லாமே சத்தியம் இல்லாததாக இருக்கு. பொய்ன்னு இல்ல, சத்தியம் இல்லாததாக இருக்கு. அதுக்கு பேர் தான் மித்யான்னு சொல்றோம். மித்யான என்ன? உன்னை சார்ந்து அதால் இருக்கும், சார்ந்து இருந்தால்தான் அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு, சார்ந்து இல்லாமல் அதனால் இருக்க முடியாது. நம்ம இதுதான் பாட்ல எல்லாம் பார்த்துருக்கோம், நிறைய பார்த்தோம். நம்ம முதல்ல கேனோபனிஷத் கைவல்யம் எல்லாம் பார்க்கும்போது பாட் எப்படி இருக்கு? கிளேயை சார்ந்துதான் இருக்கிறது. அப்ப பாட் என்ன ஆகுது? மித்யா இருக்கு. அங்க பாட் கிளே சொன்னோம், இங்க என்ன சொல்றோம்? மேன் அண்ட் ஷேடோ, புருஷா அண்ட் சாயா அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். ஆதாரம் வேண்டி இருக்கு. இப்ப இங்க ஆதாரம் என்ன? ஆத்மா இஸ் தி ஆதாரம், அதிஷ்டானம். ஏதஸ்மின் ஆத்மனி, ஆத்மனிங்கிறதா இங்க, ஆத்மாங்கிறதா இங்க அதிஷ்டானம். ஆத்மனி அதிஷ்டானே சத்திய சைதன்யே ஏதத் ஆதகம். ஏதத்னா இந்த பிராண, அந்த ஆத்மாவில் தான் பிராணனுக்கு ஆதாரம் இருக்கிறது, அதுதான் அதுக்கு பிரதிஷ்டமாக இருக்கிறது. அந்த சைத்தன்யத்தை தான் தன்னுடைய ஆதாரமாக வைத்துக் கொண்டு இந்த பிராணன் பிரகாசிக்கிறது. இந்த பிராணா இஸ் பர்வேடிங் ஜீவா. எப்படி பர்வேட் பண்ண முடியறது? ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஆத்மா. சிம்பிளா குரு சொன்னாலும் அதுக்கு எவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் வேண்டி இருக்கு. From where did prana come அப்படிங்கிறதுக்கு இதுதான் பதில். ஆத்மாவிலிருந்து இந்த பிராணன் பிறந்தது. அடுத்த கேள்வி, அஸ்மின் ஷரீரே கதம் ஆயாதி, எப்படி இந்த சரீரத்தில் அது வந்தது? How did it enter into this body? எப்படி அதுக்கு தேகத்துடைய சம்பந்தம் ஏற்பட்டது? பிராண சரீர சையோகம் எப்படி ஏற்பட்டது? இந்த பிராணனுக்கும் சரீரத்துக்கும் சையோகம் எப்படி ஏற்பட்டது? சூக்ஷ்ம சரீர ஸ்தூல சரீர சையோகம் எப்படி ஏற்பட்டது? ஏன்னா நம்ம பாக்குறோம், சூக்ஷ்மம் போயிடுச்சுன்னா பிராணன் ஒன்னா இந்த பிராணன் இருக்கும்போதுதான் இந்த தேகம் அலைவாக இருக்கிறதுன்னு நம்ம பாக்குறோம். இந்த பிராணன் கிளம்பிடுச்சுன்னா இந்த தேகத்தை பிணம்ங்கிறோம், சவம்ங்கிறோம். அது வரைக்கும் மனுஷனாக இருந்தவன் சவமாக மாறி விடுகிறான். அதுல ஏதோ ஒரு கோ எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. அதை யார் முடிவு செய்கிறார்கள்? எப்படி அந்த செப்பரேஷனும் ஏற்படும்? அப்போ செப்பரேஷன்ங்கிறது அப்புறம் வரும். எப்படி இந்த செப்பரேஷனும் ஏற்படுறது அப்படிங்கறதுக்கு பதில் மனோகிருத்தேன ஆயாதி அஸ்மின் ஷரீரே. மனோகிருத்தேன, இங்க மைண்ட் ஒரு காரணம் வேண்டி இருக்கு இல்லையா? என்ன காரணம்? இந்த சூக்ஷ்மமும் ஸ்தூலமும் சேர்ந்து இருப்பதற்கு காரணம் என்னன்னா கர்மாதான். கர்மாவுக்கு வந்தாச்சு. என்னதான் சரியான நேரத்துல ரைட் டைம் ரைட் பிளேஸ் எல்லா பஞ்சபூதங்களும் சேர்ந்து ஒரு தேகம் ஃபார்ம் ஆச்சு எல்லாம் நம்ம சொன்னாலும் கூட அது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நான் ஏன் இந்த தேகத்துல இந்த தேசத்துல இந்த பர்டிகுலர் டைம்ல இந்த பர்டிகுலர் பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் தேகம். ஏன்னா மனுஷ தேகம் மட்டும் இல்ல, கற்பாம்பூச்சில இருந்து எல்லா தேகமும், ஈ, கொசு, பாம்பு, மயில், மரம், செடி, கொடி, எந்த தேகமானாலும் ஏன் அந்த பர்டிகுலர் தேகம் இருந்தது?
அப்படின்னா கர்மாவினால் மட்டுமே. இந்த சிருஷ்டியில இருக்கிற அத்தனை விஷயமும் எது கவர்ன் பண்றது, எது முடிவு பண்றதுன்னா கர்மா தான். பிராரப்த சஞ்சித ஆகாமி கர்மா மட்டுமே தான் இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீர சம்பந்தத்துக்கு காரணமாக இருக்கிறது. எத்தனை நாள் இந்த சம்பந்தம் ஏற்படணும், எப்பொழுது இந்த சம்பந்தம் ஏற்படணும், எப்படி இந்த சம்பந்தம் கண்டினியூ ஆகணும், எப்பொழுது இந்த சம்பந்தம் டிஸ்கனெக்ட் ஆகணும், விடுபடணும், இது எல்லாத்தையுமே முடிவு பண்றது கர்மா தான். ரகுவம்சத்துல மறுபடியும் இந்துமதியையும் அஜனையும் எல்லாரும் ஒரே மாதிரிதான் தண்ணி தெளிச்சு விசிறி விட்டு எல்லாம் பண்றா. ஆனா முழிச்சுண்டது யாரு கடைசியில? கண்ணை திறந்தது யாரு? அர்ஜுன் தான். இந்துமதி கண்ணு மூடினதா? காரணம் என்னன்னா கர்மா முடிஞ்சு. இவன் கண்ணு திறந்ததுக்கு காரணம் கர்மா என்ன முடியல. இட் ஹாஸ் டு கண்டினியூ. இந்த கர்மா தான் முடிவு பண்றது யார் எப்ப கிளம்பணும், யார் எப்ப வரணும் அப்படிங்கிறது. இந்த கர்மா எப்படி வருது? மனோகிருத்தேன, மனதால் ஏற்படுகிறது. எல்லாத்துக்கும் காரணம் மனசு தானா? அப்ப நான் இல்லையா அப்படின்னா இல்ல. மனசுன்னா ஃப்ரீவில். ஃப்ரீவில் யாருக்கு இருக்கு? ஜீவனுக்கு இருக்கு. இந்த ஜீவா through his free will, தனக்கு இருக்கிற அந்த எபிலிட்டி டு சூஸ், தேர்வு செய்கின்ற அந்த சக்தி அவனுக்கு இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான்? நிறைய இச்சைகள் இருக்கு. இச்சா சக்தியினால் அவன் சில கர்மாவை செய்கிறான், சங்கல்பம் பண்றான். ஓகே, இந்த இச்சையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். 1000 ஆசைகள் வந்தா கூட அதுல ஏதோ ஒண்ணு ஐடென்டிஃபை பண்ணி இந்த இச்சையை நான் ஏற்று இந்த இச்சையை நான் பூர்த்தி செய்து கொள்ள போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி மம பார்த்த சமஸ்த துரிதக்ஷேஸ்வரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு சங்கல்பம் பண்ணி அந்த கர்மாவை சென்று அதனால வருகிற பலனை அனுபவிக்கிறான். ஸோ பலன் வருகிறது. கர்ம பலாதான் ஒருவன் அந்த பிராணன் இந்த தேகத்தோடு சம்பந்தப்படுறதுக்கு காரணமாக இருக்கிறது. இப்படியாக 2வது கேள்விக்கு அவர் பதில் சொல்றார். இப்ப இதுல நம்ம பகவான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஏன் கடவுள் என்ன படித்தார், என்னை ஏன் இப்படி வளர்த்தார், என்னை ஏன் இப்படி வச்சாருன்னா நம்ம கேட்கவே முடியாது. உன் கர்மாவை நீ வளர்த்துண்ட, உன் பலனை நீ வளர்த்துண்ட, கர்ம பல தாத்தாவாக நானே உனக்கு எல்லாம் கொடுக்குறேன். ஸோ நம்ம இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும். பகவான் சிருஷ்டிகர்த்தானாலும் கூட நானே என்னுடைய I am my own creator of my own world. அது எவ்வளவு பெரிய விஷயம். I create my own world through karma. எனக்கு எப்படிப்பட்ட மனிதர்கள் என்ன சுத்தி இருக்கணும், எனக்கு எப்படிப்பட்ட தேகம் இருக்கணும், எனக்கு எப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கணும்ங்கிறத யார் செலக்ட் பண்றான்னு நான் தான். some extent, okay, not 100%, but I am also to a great extent responsible for whatever is happening in my life. We are very responsible. நம்ம எல்லாருமே பகவான்ங்கிறது அந்த விஷயத்துல we are all பகவான் தான். எவ்ரிபடி இஸ் இன் தேகம் என்னுடைய உலகம், என்னுடைய மனசு, புத்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, இதெல்லாம் என்னுடைய சக்தி. அதன் மூலமாக நான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்குவேன், பல அனுபவங்கள் பண்றேன், எத்தனையோ விஷயங்களை கிரியேட் பண்றேன், எத்தனையோ விஷயங்களை சஸ்டெயின் பண்றேன், எத்தனையோ விஷயங்களை நான் அழிக்கிறேன். திருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் மூணுமே நான் பண்றேன். இந்த 3 சக்தியுமே என்கிட்ட இருக்கு. என்னுடைய அனுபவம் இந்த உலகத்துல எப்படி இருக்கணுங்கிறது அவங்கவுங்க கையில இருக்கு. எல்லாருமே அதை சரியான முறையில நம்ம யூஸ் பண்ணினோமானால் the world will be a beautiful place. At least நம்ம family will be a wonderful place. அதை எல்லாருமே பண்ணும்பொழுதுதான். ஒருத்தர் மட்டும் இழுத்து இன்னொருத்தர் சரியா பண்ணும்போது அப்கோர்ஸ் அதுவும் கர்மா தான். இந்த கர்மா இஸ் தேர் ஆல் த டைம். இது ஃபர்தரா இன்னும் அடுத்த கேள்வி எல்லாம் வரும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.